டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அந்த சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 பல்லாரி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா தாளிக்கு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 2 பல்லாரி, ஒரு பச்சை மிளகாவை நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இது வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா திருப்பதி சிக்கன் 65 மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த 65 மசாலானாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து ஒரு தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசிலுக்கு வந்து சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் குக்கரில். இப்போ வந்துட்டு நம்ம இது திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா சிக்கன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை வந்து நம்ம தட்டில் வந்து வச்சிடலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாட்டோட சும்மாவே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வீட்டில் வந்து சிக்கன் ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சிக்கன் ரோஸ்ட்டை வந்து திருப்பதி சிக்கன் 65 மசாலாவில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.